எல்லாருமே வந்து தயங்குறாங்க. விஜய் கட்சின்னா மண்டபம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் அரசியல் அழுத்தமா, அல்லது திமுதுமுன்னு மக்கள் வந்து மறுபடியும் மண்டபத்தை உடச்சு விட்டுற போறாங்க ஏறி அப்படிங்கிற பயமான்னு நமக்கு தெரியல. ஆனால் மண்டபம் கிடைக்கல அவருக்கு. புசி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த துயர சம்பவத்தினால வந்து யாருமே தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படிலாம் அவர் ரசிகர்கள் சொல்லியிருக்காரு, கட்சியினர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் விமர்சனம் என்னன்னா, இப்போ ஆயுத பூஜை மட்டும் நீங்கள் வேனுக்கு வந்து பூஜை போட்டு கொண்டாடுனீங்க, அப்போ வந்து இந்த சம்பவம் நடந்து தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வைக்கப்படுது. உங்களோட பார்வை இல்லை, அதுவே மக்கள் வந்து விஜயை நம்புறாங்கன்னா ஒரே அடியா எல்லாரும் நம்புறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவரை நம்புகிற ஒரு கூட்டம் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் ஒன்றிய அரசோட கூட்டணி வைக்க மாட்டார், பிஜேபியோட போக மாட்டாருன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இப்போ அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு அவரும் நினைப்பாருங்க. கூட்டணிக்கு போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து விஜய் அவர்கள் சந்திப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? புசி ஆனந்த் வந்து 67 மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிருக்காரு. அவர் வந்த பிறகு அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து வெளில கட்சிக்குள்ளே வராங்க. அதெல்லாம் அங்கங்கே அந்த இணைப்புலாம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை எஸ்சிஎஸ்சி சொல்லி அதெல்லாம் நடக்குதான்னு நமக்கு தெரியல. பட் அவங்க அப்பாவே அவர் மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, கேட்குறாரு. அவர் சொன்னாருன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை காது கொடுத்து கேட்குறாரு. குறிப்பாக அவங்க அப்பா வந்து உள்ளே வந்தாருன்னா புசி ஆனந்த வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோவிலே பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூ கூட ஆன்லைனில் இருக்குது. அவர் எந்த மாதிரிலாம் வந்து விஜய் ஏமாத்துறாரு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். ஸோ அவர் உள்ளே வந்தாருன்னா புசி ஆனந்தோட ஒரு இது கம்மியாக நினைக்கிறீங்க கட்சி? சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எப்போ பார்க்க போறாரு அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. 17ஆம் தேதி அவர் போறதா இருந்ததா? ஆனால் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் போறதா இருந்தது, கடைசி நேரத்தில் போக முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. உண்மையிலே விஜய் போறதா இருந்ததா 17ஆம் தேதி, இல்லைன்னா அது ரூமர் தானே? அது இல்லை, அவர் போறதா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே மண்டபம் யாருமே கொடுக்கல. அவர் ஒரு மண்டபம், பெரிய மண்டபம் கேட்டிருக்காரு. எல்லாருமே வந்து தயங்குறாங்க. விஜய் கட்சின்னா மண்டபம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் அரசியல் அழுத்தமா, அல்லது திமுதுமுன்னு மக்கள் வந்து மறுபடியும் மண்டபத்தை உடச்சு விட்டுற போறாங்க ஏறி அப்படிங்கிற பயமான்னு நமக்கு தெரில. ஆனால் மண்டபம் கிடைக்கல அவருக்கு. இதற்கடையில் காவல்துறை தரப்புல இருந்து தீபாவளிக்கு முதல் நாள் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பர்ச்சேஸ் அது இதுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் தீபாவளி கழிச்சு வாங்கன்னு சொன்னதா சொல்கிறாங்க. இது எல்லாமே சொல்லப்படுறது தான். எதுவுமே இவங்க தரப்புலேருந்தும் சொல்லலை, அவங்க தரப்புலேருந்தும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. எல்லாமே கேள்விப்பட்டது தான். ஸோ அதனால் தீபாவளி கழித்து வர்றதா சொல்லியிருக்காரு. அதுவும் எப்போன்னு நமக்கு தெரியல. புசி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த துயர சம்பவத்தினால வந்து யாருமே தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படிலாம் அவர் ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு, கட்சியினருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் விமர்சனம் என்னன்னா, இப்போ ஆயுத பூஜை மட்டும் நீங்கள் வேனுக்கு வந்து பூஜை போட்டு கொண்டாடுனீங்க, அப்போ வந்து இந்த சம்பவம் நடந்து தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன? இல்லை, அதுவே ஏஐ ஸ்கில் தான் சொல்கிறாங்க. அப்படி வந்து எதுவுமே நடக்கலை. அது எல்லாமே வந்து திட்டமிட்ட இதுதான், வதந்தி தான். இந்த மாதிரி படங்களை போட்டு பாருங்க, ஆயுத பூஜைலாம் கொண்டாடுறாங்கன்ட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அப்படி யாருமே பண்ணலைங்கிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருமே வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஒரு வகையில் அந்த மக்கள் இறந்தது ஒரு வருத்தம், விஜய் வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு, அது தடைப்பட்டு போச்சேங்கிற வருத்தம். அதை தாண்டி இப்போ யாரை வந்து அவர் எதிரின்னு நினச்சி அரசியலை முன்னெடுத்தாரோ அவங்களுடைய தயவுலேயே இந்த வழக்குகள்லாம் அணுக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு இன்னொரு வருத்தம். ஆக மொத்தம் அவங்கள சுற்றி வருத்தம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எங்கே கொண்டாடுறது அவங்க? அதனால தான் அவர் வந்து தீபாவளியை பெருசாக கொண்டாடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கட்சியினுடைய கடமை. நம்ம வந்து எல்லாருமே வருத்தத்தில் இருக்கோம், நீங்கள் கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறது ஒரு கடமை. அதை மீறி யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் வெடி வெடிக்கிறாரோ, மத்தாப்பு கொடுத்துறாரோ, நாளைக்கு ஸ்டில் வெளில வருதுன்னு வைங்களேன், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுவுமே இல்லாமல் அங்கங்கே இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா பாருங்க, அந்த கட்சிக்கு கொஞ்சம் கூட மனசுல ஒரு ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதனால இவங்க முன்கூட்டியே இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து யாரை எதிர்த்து நம்ம அரசியலுக்கு வந்தோமோ அவங்கள, அதாவது 3 பேர்ல அவங்களும் ஒருத்தங்க, அவங்களோட தயவு வந்து நம்ம நாடுற மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு வருத்தம் ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா, பொதுவாகவே இந்த சிபிஐக்கு போனோடனே என்ன வைக்கப்பட்ட விமர்சனம்னா, கண்டிப்பாக வந்து என்டிஏ அணிக்குள்ள, பிஜேபி அணிக்குள்ள விஜய் போயிடுவார், எடப்பாடி அவர்கள் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைன் தான். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சரண்டர் ஆகிட்டாரு, கூட்டணிக்குள்ள போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குல்ல, நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லைங்க, அவர் மனப்பூர்வமாக சரண்டர் ஆகுறாரோ இல்லையோ, ஆனால் ஆக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ வழக்கு வந்து மையமாக இருக்கு, இது இந்த பக்கமும் சாய்க்கலாம், இந்த பக்கமும் சாய்க்கலாம் இல்லையா? ஒன்று அரசியல், நான் விஜய், 2 தான். அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். இல்லை இந்த 41 பேர் கொலைக்கு இவர் தான் காரணம்னு இங்கே தூக்கி போடலாம், அல்லது இவர் தான் காரணம்னு இங்கேயும் போடலாம். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்போ யாருடைய தயவோ இல்லாமல் அதுலேருந்து அவர் தப்பிச்சு
வரவே முடியாது. அப்போ யாருன்னா அவர் தான், வேற வழி இல்லைல்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் நாளைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ரைட்டுங்க, வெளிப்படையாக வேண்டாம், அது பின்னணியில் நீங்கள் இருங்க, பார்த்துக்கலாம், நான் பண்றேன், அவ்வளோதான். அப்படி கூட நாளைக்கு நடக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து விஜயை நம்புறாங்கன்னா ஒரே அடியா எல்லாரும் நம்புறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவரை நம்புகிற ஒரு கூட்டம் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் ஒன்றிய அரசோட கூட்டணி வைக்க மாட்டார், பிஜேபியோட போக மாட்டாருன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இப்போ அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு அவரும் நினைப்பார்ல. அப்போ ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று பேசுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். வேற என்ன பண்ண போறாரு? கூட்டணிக்கு போனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து விஜய் அவர்கள் சந்திப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணி வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கட்டாயமா இங்க பிஜேபி வெறுப்பு நிலைன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது விஜயா இருந்தா என்ன அல்லது வேற யாரா இருந்தா என்ன, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கட்டாயமா வந்து பேசுவாங்க, எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. விஜய் விரும்புகிற கூட்டம் கூட கொஞ்சம் மாறுறதுக்கெல்லாம் நிறைய சிறுபான்மையினர் கட்டாயமா வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பவம் 41 உயிர் போயிடுச்சு, அது வந்து யாரையுமே குற்றம் சொல்லல அப்படின்னாலுமே சம்பவத்துக்கு அப்புறமான தாவேக்காவோட செயல்பாடுகளோ இல்லை விஜயோட செயல்பாடுகளோ உங்களுக்கு திருப்தியா இருந்தது நினைக்கிறீங்க? இல்லைங்க, முழு திருப்தியே கிடையாது. டோட்டலாக வந்து இவங்க இவ்வளவு அமைதி, எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அழகே கிடையாது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அடுத்தடுத்து உங்களுடைய நடவடிக்கைகள் என்னங்கிறது தானே இங்கே ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதானேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட நீங்கள் 15 நாள் 16 நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காலில் போகிறதெல்லாம் ஏன் இவ்வளவு தாமதம்னு கேட்குறேன். உங்களை நடுவில் ஃபோனில் பேச தடுப்பது யார்? யாருமே இல்லைல்ல. அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருமே உள்ளே போயிடல. ஒருத்தர் உள்ளே போயிட்டா மாவட்டமே உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு நல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா 41 குடும்பத்துக்கும் நீ வீடியோ போட்டு விடு, இது எத்தனாவது நாள் நடந்திருக்கணும்? 3வது 4வது நாளில் நடந்திருக்கும். அப்போ எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 15 நாள் 16 நாள் கழித்து பேசுகிறதுங்கிறது, அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் இவங்க ரொம்ப அமைதியாகவும் மெத்தனமாகவும் ஏதோ ஒரு சைனுக்காகவுமே காத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணுது. அது அரசியல் கட்சிக்கு எப்பவுமே சரியாக இருக்காது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்கிறது ஓகே, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த தவறை திருத்திக்கணும் இல்லையா, அதை கூட பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட விமர்சனம் இருக்கு. இல்லை, அதுதாங்க, அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யாருமே அப்ரோச் பண்ண முடியாத ஒரு தொலைவில் அவர் இருக்காரு. இன்னொன்று வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு மக்களுக்கும் புரியணும்ல. இப்போ நீங்கள் எல்லா கட்சியிலையுமே பாருங்க, இவரை விட பெரும் செல்வாக்கான எம்ஜிஆர் ஜெயலலிதாமெல்லாம் இருந்திருக்காங்க, கலைஞர்லாம் இருந்திருக்காங்க. யாராவது இவ்வளவு தாமதமாக ஒரு விஷயத்தை அணுகியிருக்காங்களா பாருங்க? அணுகினதே கிடையாது. கரெக்டாக என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை உடனுக்குடன் செஞ்சுருவாங்க. அப்போ தானே மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கன்வே பண்ணணும்னா அது உங்கள் காதுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிற பயம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதை காதில் வாங்கி எத்தனை நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த பயம் இருக்குல்ல. அப்போ வளரும்போதே இந்த சந்தேகத்தை நீங்கள் எழுப்புனீங்கன்னா எப்படி வளர முடியும்? அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள் செல்வாக்கில் ஏதாவது ஒரு தொய்வு தாவேக்காக ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, அதுதாங்க பெரிய வியப்பு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவ்வளோ பேரும் சேர்ந்து விஜயை அப்படி துவம்சம் பண்ணியிருக்கணுமே, ஒன்றுமே நடக்கலையே. எல்லாருமே விஜய் மேலே என்னங்க தப்புன்னு தானே கேட்குறாங்க. அப்படி கேட்குற 1-2 பேரும் வேணா ஒரு தூண்டுதலின் பேரில் கேட்டிருக்கலாம். ஏன்னா அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட சிலர் அணுகி ஒரு அழுத்தம் கொடுக்குறதெல்லாம் நமக்கு தகவல் வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் என்னடா ஒரே அடியாக வந்து யாருமே வாய திறக்கலன்னா, அப்போ இப்படி சமூகத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, விஜய் மீது யாருக்குமே கோபம் இல்லைன்னு, அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு ஒரு வேலை நடக்குது இல்லை. அதுலேயும் பல பேர் வந்து இல்லை முடியாதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. குறிப்பாக இந்த சம்பவம் நடந்து 20 நாள் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த டிபேட்டையும் தாண்டி இப்போ வந்து ஒரு 2-3 நாட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரியான அட்வைஸ் கொடுக்கறது இல்லை. உங்கள் அப்பாவை இருந்தானா அவர் வந்து அரசியல் ஆரம்பத்துலேருந்தே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் வந்து விஜய்க்கு அரசியல் தூண்டியவரே அவர் தான் இல்லையா? அவர் கூட இருந்தானா இந்த இனிமேலாவது சரியான பாதையை கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை? உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா? இல்லை, அதுதான் உண்மை. நானும் அதை பல இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் இருந்தால் சரியாக இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அவர் தினந்தோறும் ஃபோன் அடிக்கிறாரு, பேசுகிறாரு, அரசியல் ரீதியாக அவங்க சில கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. பல இடங்களில் முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, இப்போ கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள்,
அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்கலாம் ஒதுக்கப்பட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து 67 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரு அவர் வந்த பிறகு. அவர் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து மெல்ல கட்சிக்குள்ளே வராங்க. அதெல்லாம் அங்கங்கே அந்த இணைப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை எஸ்சிஎஸ்சி சொல்லி அதெல்லாம் நடக்குதான்னு நமக்கு தெரியல. பட் அவங்க அப்பாவே அவர் மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, கேட்குறாரு. அவர் சொன்னாருன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை காது கொடுத்து கேட்குறாரு. குறிப்பாக அவங்க அப்பா வந்து உள்ள வந்தாருன்னா புஷி ஆனந்த வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோலேயே பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூ கூட ஆன்லைன்ல இருக்குது. அவர் எந்த மாதிரிலாம் வந்து விஜய் ஏமாத்துறாரு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு. ஸோ அவர் உள்ள வந்தாருன்னா புஷி ஆனந்தோட ஒரு இது கம்மியாக நினைக்கிறீங்களா கட்சி? இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா புஷி ஆனந்துக்கான இடத்தை வந்து விஜய் விட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, புஷி ஆனந்தை வந்து அவர் வேறொரு இடத்துல உயர்ந்த இடத்துல அவர் வச்சிருக்கிறாரு. எஸ்ஏசிக்கும் இப்போ அது தெரியுது. ஒரு காலத்தில் வேணா அவர் புஷி ஆனந்தை ரொம்ப இதாக பார்த்துருக்கலாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் ஒரு தளபதியாக எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் நேராகவே அவர் பார்த்துருப்பார். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை களத்தில் போய் செய்கிற ஒரு ஆளாக இருக்கார். அது யார் வேணாலும் செய்யலாம்லாம் சொல்ல முடியாது, அவரால் தான் அது முடியும். அவ்வளோ வேலையில் அவர் பண்ணுறாரு. அதை வந்து எஸ்சிஎஸ்சியும் அலட்சியமாலாம் இனிமேல் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்சிஎஸ்சி உள்ளே வந்தால் கூட புஷி ஆனந்துக்கான மரியாதையும் இடமும் அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் படம் பற்றின நிறைய அப்டேட்டுகள் வந்து தொடர்ச்சியாக விட இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தள்ளி போகுது, படமே தள்ளி போட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா ஜனநாயகன் திரைப்படத்தில்? இல்லைங்க, இந்த சோகமான மனநிலை முதல்ல மாறணும். ஏதோ ஒரு வகையில் விஜய் இது காரணமாக இருந்திருக்காரு. விஜய் தான் முழு காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவரும் ஒரு காரணம். அப்போ இந்த நேரத்தில் எந்த கொண்டாட்டமும் வேண்டான்னு அந்த கட்சி முடிவெடுக்கும்போது படத்துலேருந்து ஒரு இதை வெளியிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த கேள்வி வரும்ல, அது என்ன அது கட்சிக்காரனை வந்து தீபாவளி கொண்டாடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் ஒரு பாட்டு போட்டேன்னா எப்படின்னு கேட்பாங்க. ஆனாலும் தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கோடியாக இதுக்குள்ளே போட்டிருக்காரு. இதை ஒரு வியாபாரமாக தான் பார்ப்பார். அப்போ அவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, சார் இதை பண்ணிடலாம் சார்னு. அதனால தான் இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு சிங்கிள் வெளியில் வருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அது வருமா வராதான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது தயாரிப்பாளரின் அழுத்தம் காரணமாக வரும் தான். நான் விஜய் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பேச முடியாது இல்லையா தயாரிப்பாளர்கிட்ட? அவர் வந்து பணம் போட்டவர், அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை, விஜய் சொன்னது தான், அது வேற. ஆனால் எல்லாத்துக்கும் தலையிட்டு இது வேண்டாம் வேணும்லாம் ஒரு ஹீரோ சொல்லிட்டு இருக்க மாட்டார்ல. அது அவருக்கும் அந்த பவுண்டரின்னு ஒன்று இருக்கும். தயாரிப்பாளர் கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்கணும்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு வேளை தீபாவளி அன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு. உங்களுக்கு படம் ஆனால் உறுதியாக வருதா இல்லையா சார்? அதில் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேனே, இந்த மனநிலை முதல்ல மாறணும். நடுவில் அதுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகணும். இப்போ வந்து ரோட் ஷோ கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போய் அங்கே ஒரு மேடை போட்டு மக்கள்கிட்ட பேசி பாதுகாப்பாக அவங்கள நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே மறந்துடும். அப்போ அது ஒன்று செஞ்ச பிறகு நீங்கள் உங்கள் படத்தை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அது பெரிய நெருடலாக இருக்காதுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு ஜனவரிக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒன்று நடந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன பல விஷயம் என்னோட பயன் பண்ணிக்க. நன்றி.